लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இடந்தலுமே குயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயேர். எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2810வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 7ஆம் திருவினுடைய 4வது பாசுரம், 64வது பெரிய திருவழி பாசுரம். ராமானுஜர் எம்பெருமானார் அவருடைய தனியன் முந்திற்று வந்தித்து முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவோரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல்குருவுடன் மாறன் பெயர் கூறு என்பதாகும். 64வது பாசனம். பரணாம் அவனாதல் பாவிப்பாராகில் உரநாள் ஒரு 3 போதும் மரமேழென்றைதானை புள்ளின் வாய் கீண்டானையே அமரர் கைதான் தொழாவே கலந்து. சென்ற பாசுரத்திலே ராமாவதாரத்தை அனுசந்தித்தார் ஆழ்வார். மேகம், கரிய மேகம் ஒன்று காற்றிலே வந்து மழை பொழிகிற நேரம் மீண்டும் காற்றின் அழுத்தம் குறையவே கடலுக்குள் சென்று மறைவது போல தேவர்களுடைய வேண்டுகோளுக்காக ராமாவதாரம் செய்து சூர்பனகையை பங்கம் செய்ததற்கு பின்னால் ராமாயணம் முடிந்து பெருமாள் எப்படி தன்னுடைய மூலஸ்தானத்திற்கு சென்றாரோ அதுபோல் கருமேகம் செல்கிறது என்று, கருமேகம் என்பது உலகிலே நிகழக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதையும் பெருமாளை முன்னிட்டு பேசினார் ஆழ்வார். ராமாவதாரத்தை நினைத்தார். இந்த பாசுரத்திலே அதனுடைய தொடர்ச்சியாகவே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இரண்டையுமே நினைத்து பார்க்கிறார் ஆழ்வார். மரம் ஏழ் எய்தானை என்பது அன்று என்று சொல்வது முன்னொரு காலம், பழைய காலம், ராமாயண காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மரம் ஏழ் எய்தானை என்றால் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தொலைத்ததற்கு பின்னால் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே வந்து கொண்டிருக்க தூரத்திலே சுக்ரீவன் முதலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அனுமார் முதலிலே தூரத்திலே வருகிற போதே இவர்கள் இருவரையும் கண்டுவிட்டார். சுக்ரீவனுக்கு அவர்களை தெரியவில்லை. ஆச்சாரியனாக அனுமானே இருந்து சுக்ரீவனுக்கு பெருமாள் தரிசனத்தை செய்து வைக்கிறான். பின்னர் இருவருக்கும் நெருப்பை மூட்டி நட்பு உருவாக்கி கொடுக்கிறார்கள். நெருப்பின் முன்னால் அக்னி சாட்சியாக, அக்னி தேவனையே நெருப்பையே சாட்சியாக வைத்து இருவருக்கும் நட்பு போன வைக்கிறார் அனுமார். அப்போதும் சுக்ரீவனுக்கு சந்தேகம் போகவில்லை. பெருமாளை பார்த்து கேட்கிறான், உனக்கு வாலியினுடைய பலம் தெரியாது, நானும் என்னுடைய மனைவி இழந்து சுற்றி கொண்டிருக்கிறேன், நீயும் உன்னுடைய மனைவி இழந்து சுற்றி கொண்டிருக்கிறாய், வாலியை நீ சாதாரணமாக நினைக்காதே ராமா, உன்னோடு நான் நட்பு கொண்டு விட்டேன், உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது எனக்கும் துன்பம்தான், எனவே நான் ஒரு சின்ன வேலை சொல்லுவேன், அது செய்தால் மட்டுமே எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்று சொல்கிறான். பொதுவாகவே குருவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனே நம்மை தெய்வத்துக்கு முன்னால் நிறுத்தினாலும் கூட நம்முடைய ஊழ்வினையானது கடவுளை நேரடியாக நம்ப வைக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும். அதுபோலத்தான் சுக்ரீவனும் கேட்க அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வில்லிலே நாணை ஏற்றி அம்பை எய்ய அங்கு இருக்கக்கூடிய 7 மரங்களையும் துளைத்து கொண்டு மீண்டும் அம்புரா துணிக்கே அந்த அம்பானது வந்து சேர்த்ததாம் என்பதை நினைத்து பார்த்து அப்படிப்பட்ட ராமாவதாரம் என்று சொல்லுகிறார். கண்ணனுடைய திருவதார காலத்திலே பாலலீலைகளிலேயே பலரை வதம் செய்து விடுகிறான் கண்ணன். கம்சன் என்பவன் 14 இரண்யாக்ஷன், இரண்யகசுவை போல ராவணனைப் போல பல மடங்கு பலம் பொருந்தியவன். காலநேமியினுடைய
மறு உருவமாக வந்த கம்சன் அவனையே விளையாட்டாக கொன்றான் கண்ணன் என்றால், அவனுக்கு கீழ் இருந்த குட்டி குட்டி தேவதைகளை, குட்டி குட்டி ராட்சசர்களை எல்லாம் என்ன பாடுபடுத்திருப்பான் நினைப்பார்கள். அதிலே ஒருவன் பகாசுரன் என்கிற ஒருவன். அவன் என்ன செய்கிறான்? மாடு உருக்கொண்டு வருகிறான், கொக்கு உருக்கொண்டு வருகிறான். கொக்கு உருக்கொண்டு வந்து அவன் தன்னுடைய நீண்ட நெடிய அழகினால் இவர்களை கொத்தி சாப்பிட்டு விட வேண்டும் என்று கண்ணனை வந்து பிடிக்க வர, தன்னுடைய கையை உள்ளே விட்டு தொண்டை வரைக்கும் செலுத்தி அந்த கொக்கினுடைய வாயை கிழித்து போட்டு அதை மறிக்க வைக்கிறான். வாயை கிழித்தெறிந்த கண்ணபிரான். அப்படி ராமபிரானும் கண்ணபிரானும் நாங்களும் மனுஷர்களாகத்தான் பிறந்தோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்களும் மனிதர்கள் தான் என்று சொன்னாலும் கூட அப்படி அவர்கள் மனிதர்களா என்றால் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பரமபுருஷ புருஷர்களை தங்களுடைய மனதினாலே யாரெல்லாம் நினைத்து பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட விவேகிகளை தேவர்களின் கைகளானவை ஒன்று சேர்ந்து எப்போதும் சேவிக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே மனுஷ ஜாதியிலே பிறந்த ராமகிருஷ்ண அவதாரங்கள் எல்லாம் மனிதர்களைப் போலவே இருந்தாலும் கூட தனி சிறப்புடையவர்களாக அவர்களுடைய பலமும் வேறடியாக இருந்தது. இருந்த போதிலும் கண்ணன் கீதையிலே சொல்லுகிறான், அவஜானந்தி மாமூடா மானுஷாம் தனுமாச்சிரிதம் என்று, நான் மனுஷனாய் பிறந்து விட்டேன் என்று எண்ணுகிறார்களோ அதனால் என்னை அவமானப்படுத்துகிறார்களோ என்று கண்ணனே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கூட ராமவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களுடைய மனதிற்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுக்கும் கிடையாது. அப்படி ராமகிருஷ்ணாவதாரங்களை நினைத்து கொண்டிருக்கிற பாகவதர்களை பார்த்து வானுலகத்து தேவர்களும் தங்களை கைகூப்பி தொழுவார்கள் என்று சொல்லி வாழுகிற போதெல்லாம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை அனுசந்தித்து கொண்டு அதையே நினைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திலே ராமாவதாரத்தில் செய்யப்பட்ட நிகழ்வான சுக்ரீவனை நம்பிக்கை பெறுவதற்காக 7 மரங்களை தொலைத்ததையும், கிருஷ்ணாவதாரத்திலே பகாசுரன் என்கிறவன் கொக்கு வடிவத்திலே வந்ததை அவனை கொன்றதையும் சொல்லி, அப்படி கிருஷ்ண ராம அவதாரங்களை யாரெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை வானுலகத்து தேவர்களும் கொண்டாடுவார்கள், பூஜிப்பார்கள் என்று சொல்கிறார். மீண்டும் பாசுரத்தை பார்க்கலாம். பரநாம் அவனாதல் பாவி பாராகில் உரனால் ஒரு 3 போதும் மரமேழ் என்றெய்தானே புள்ளின் வாய் கீண்டானையே அமரர் கைதான் தொழாவே கலந்தே காயன வாச்சா மனசேந்திரியோ அத்தியாத்மநாபா பிரகதே சுபாவாது கரோமேத்தது சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையவனுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.